மூசா நபி இடத்துல கேட்டான் ஃபிரௌன், மூசாவே இறைவன் இருக்கிறான், அவன் வானத்தில் இருக்கிறான்னு சொல்றீங்களே, ஒரு ஏணிய போடுங்க வானத்தை நோக்கி, ஏறி போய் பார்த்துருவோம். எவ்வளவு கிண்டல் பாருங்க, எவ்வளவு நக்கல். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அசத்தியம் மேலோங்கி இருப்பதை போல தோற்றம் அளிக்கும். மூசா நபியுடைய மனம் எவ்வளவு வேதனைக்கு உள்ளாகி இருக்கும். எல்லாத்தையும் கடந்து தான் வர்றாங்க. இறுதியா ஒரு கட்டத்துல இதுக்கு மேல மூசா நபியை உயிர் வாழ வைக்க கூடாது, மூமின்களை விடக்கூடாது, அவர்களுடைய கதையை முடித்து விட வேண்டும். கங்கணம் கட்டி படையை திரட்டி ஃபிரௌனும் வருகிறான், அவனுடைய படையும் வருகிறது. கடல் குறுக்கே வந்து விட்டது. இதுதான் மூசா நபியினுடைய வரலாறு. அங்கிருந்து நமக்கு துவங்குகிறது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல இன்னல்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தாலும் ரிசல்ட் என்னவாச்சு? கடல்ல அல்லாஹ் வழி ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மூசாவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய படையும் கடலோடு மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அப்ப மூசா நபியின் வரலாறு நமக்கு சொல்வது என்ன? ஆரம்பத்தில் அசத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதை போல தெரியும். பொய் பேசக்கூடியவர்கள், புரட்டு பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு மாற்றமாக செயல்படுபவர்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்தை மறைப்பவர்கள், சுயலாபத்தில் சுய நோக்கத்தில் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை மாற்றி சொல்பவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் மிகைத்திருப்பதை போல தோற்றமளிக்கும். மூமின்களை கேலி செய்வார்கள், தொந்தரவு செய்வார்கள், சொல்லொன்னா துன்பங்களுக்கு ஆளாக்குவார்கள், வெற்றியின் ஏணிப்படியில் உச்சாரத்தில் நிற்பதை போல தோற்றமளிக்கும். அசத்தியம் அப்படி தெரியும். ஹைட்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். பேஸ்மெண்ட் வீக்கி, சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். ஒவ்வொரு படியாக மேலேறி மேலேறி அந்த ஏணிப்படியின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு அங்கிருப்பவர்களை கீழே தள்ளிவிடும். அசத்தியவாதிகள் மண்ணை கவ்வார்கள், சத்தியவாதிகள் மிகைத்து நிற்பார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட மாநாட்டிலே நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த சமுதாய விழிப்புணர்வு மாநாட்டிலே சத்தியமே வெல்லும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சத்தியமே வெல்லும் என்பது உலகளாவிய அளவில் மக்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தத்துவம். எல்லா மதங்களிலும் இந்த கருத்தை சொல்வார்கள். எல்லா நாடுகளிலும் அவரவர் மொழிகளிலே உண்மைதான் ஜெயிக்கும் என்பார்கள். இந்த கருத்தாக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறது என்பதை விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சொல்லக்கூடிய சத்தியமே வெல்லும் என்கிற இந்த கருத்தாக்கத்தை இஸ்லாமும் எடுத்துரைக்கிறது. திருக்குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் இந்த கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்கிறான். நபியல் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் உத்தரவிடுகிறான், குல், நபியே நீங்கள் மக்களிடையே சொல்லுங்கள், ஜா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில், உண்மை வந்தது, அசத்தியம் அழிந்தது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் அழிந்தே தீரும், இதனை மக்களிடையே சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறான். மற்றுமொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை உண்மையை பொய்யின் மீது நாம் வீசுகிறோம், ஃபயதுமகுஹு, அந்த சத்தியம் பொய்யை தரைமட்டமாக்கி விடுகிறது, அடித்து நொறுக்கி விடுகிறது. ஏனெனில் அசத்தியம் என்பது அழிந்தே தீரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுகிறார். இப்படி ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொல்ல வருகிற கருத்து, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நீண்ட நெடிய போராட்டம் நடைபெறும். உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும். பொய் ஜெயிப்பது போல தோற்றமளிக்கும், உண்மை வீழ்வதை போல காட்சியளிக்கும். ஆனால் இறுதி கட்டம் என்று வருகின்ற பொழுது சத்தியத்திற்கு தான் இறுதி வெற்றி. பொய் மக்களிடையே பரவ துவங்குகின்ற பொழுது அதனை அடித்து நொறுக்கக்கூடிய வகையில் சத்தியத்தை மென்மேலும் மக்கள் மத்தியில் பரப்பினால், அந்த பொய்யின் மீது உண்மையை நாம் வீசி எறிந்தால் உண்மைக்கு முன்பாக பொய் தாக்கு பிடிக்க முடியாது. பொய் அழிந்துவிடும், மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும்.
உண்மைதான் நிலைத்து நிற்கும், ஜெயிக்கும் என்ற கருத்து திருக்குர்ஆனில் அதிகமான இடங்களில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கருத்தை திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எதனை சத்தியம் என்கிறான், எதனை அசத்தியம் என்கிறான், இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சத்தியம் என்று சொல்வது, ஹக்கு என்று அல்லாஹ் சொல்வது தௌஹீதை, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது, மனிதனை கடவுளுக்கு சமமாக ஆக்கிவிடக் கூடாது, கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நம்மை படைத்த இறைவனுக்கு சமமாக ஆக்கிவிடக் கூடாது, அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், அவனுக்கு யாரையும் எப்பொருளையும் இணையாக்கிவிடக் கூடாது. இந்த தௌஹீதை திருக்குர்ஆன் சத்தியம் என்கிறது, உண்மை என்கிறது, ஹக். இதற்கு மாற்றமாக இதற்கு எதிர்ப்பதத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாத்தில், அசத்தியம் என்கிறான். மனிதர்கள் வணங்கப்படுவது, மனிதர்களிடம் பாவ மன்னிப்பை கேட்பது, மனிதர்கள் குழந்தையை தருவார்கள் என்று நம்புவது, படைத்த இறைவனை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்தில் பிரார்த்தனையை முன்வைக்கக்கூடிய எந்த செயலும் இணை வைப்பு. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களின் கால்களில் விழுவார்களேயானால், சஜிதா செய்வார்களேயானால் அது இணை வைப்பு. அல்லாஹ்தான் குழந்தையை தருபவன், அல்லாஹ்தான் நோயை நீக்குபவன், அல்லாஹ்தான் செல்வத்தை தருபவன். நம்முடைய விதியை எழுதி நம்முடைய வாழ்வில் நன்மை தீமை அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அவன் நமக்கு எதை விதித்து வைத்திருக்கிறானோ எந்த ஒன்றையும் யாராலும் மாற்றிவிட முடியாது. ஆனால் அப்படி மாற்றுவார்கள் என்று நம்பினால் அல்லாஹ் என்னுடைய வாழ்வில் தரக்கூடிய நன்மையை இந்த அவுலியா அல்லது இந்த மகான் தடுத்து விடுவார். அல்லாஹ் எனக்கு தராத ஏராளமான நன்மைகளை இந்த மகான் எனக்கு தருவார். அல்லாஹ் என்னுடைய வாழ்வில் ஏற்பட வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கிற தீமைகளை, முசீபத்துகளை இந்த மகான் தடுத்து விடுவார். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அதன் பேரில் மனிதர்கள் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்களே, ஆனால் அது இணை வைப்பு, ஷிர்க். அந்த இணை வைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாத்தில், அசத்தியம் என்று சொல்கிறான். அதே போல திருக்குர்ஆன் சத்தியம் என்று சொல்வது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் வேறு யாரும் இல்லை. கலிமாவின் அடுத்த பகுதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது தான் அல்லாஹ்வினுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர். இறை தூதர்னா அவருடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ்விடமிருந்து ஏராளமான செய்திகளை பெற்று நமக்கு சொல்வார், நமக்கு வழிகாட்டுவார். அவர் காட்டுகிற வழியில் நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். நமக்கு நல்லது எது என்பதை தூதர் கற்றுத் தருவார், நமக்கு கெட்டது எது என்பதை தூதர் சொல்லித் தருவார். நமக்கு எது ஹலால், எது ஆகுமானது, நமக்கு எது ஹராம், தடை செய்யப்பட்டது, எல்லாவற்றையும் அல்லாஹ்வினால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர் நமக்கு சொல்லித் தருவார். நாம் அனைவரும் சேர்ந்து இறை தூதரை பின்பற்ற வேண்டும். இறை தூதர் தான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி. அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்களை தன் தூதர் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த தூதர் காட்டக்கூடிய வழியில் நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். இதுதான் சத்தியம் என்று குர்ஆன் சொல்கிறது. இதற்கு மாற்றமாக தூதரின் போதனைகளை நான் கவனத்தில் கொள்ள மாட்டேன், அல்லது தூதரோடு சேர்த்து இமாம்கள் எதை சொல்லித் தருகிறார்களோ அதனை நாங்கள் பின்பற்றுவோம், பெரியார்கள் சொல்வதை கேட்போம், எங்க முன்னோர்கள் எங்களுக்கு வாழையடி வாழையாக எதனை கற்பித்து தருகிறார்களோ அதனை நாங்கள் பின்பற்றுவோம், காலம் காலமாக எங்கள் ஊரில் என்ன நடைமுறை பழக்கம் இருக்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றிக் கொள்வோம், தூதர் என்ன சொல்கிறான்னு பார்க்க மாட்டோம் என்று இருப்பார்களே, ஆனால் இது அசத்தியம். அப்ப திருக்குர்ஆன் நமக்கு முன்வைக்கக்கூடிய சத்தியம் எது? தௌஹீத் என்பது சத்தியம், ஷிர்க் என்பது அசத்தியம். திருக்குர்ஆன் நமக்கு முன்வைக்கக்கூடிய சத்தியம் எது? தூதரை பின்பற்ற வேண்டும், அது சத்தியம். தூதருக்கு மாற்றமாக அல்லது தூதரை விட்டு தூதருடன் சேர்த்து வேறு எவரையும் பின்பற்றக்கூடாது. இமாம்களானாலும் சரி, பெரியார்களானாலும் சரி, முன்னோர்களானாலும் சரி, நான் கட்டுப்பட வேண்டியது, நான் பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வினால் எனக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகத்தை தான். அவருக்குத்தான் நான் கட்டுப்படுவேன்.
அல்லாஹ் அப்படித்தானே திருக்குரானில் சொல்லித் தருகிறான். திருக்குரானில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். மையுத்திர் ரசூல், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவரை போலாவார். இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா. மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டால், தீர்ப்பு வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால், அப்போது மூமின்கள் சொல்ல வேண்டியது சமிஅனா அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். இப்படி ஏராளமான நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் இந்த கருத்தாக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்ப இதுதான் சத்தியம் ஆகிவிட்டதா? இப்ப அல்லாஹ் சொல்ற அந்த விஷயத்துக்கு வாங்க. அசத்தியம் ஜெயிப்பது போல் தோற்றமளிக்கும், ஆனால் ஒருபோதும் நிலைத்து நிற்காது, வெல்லாது. சத்தியம் தான் ஜெயிக்கும், தௌஹீத் தான் ஜெயிக்கும், ஷிர்க் அழிந்து விடும். தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கொள்கை தான் நிலைத்து நிற்கும். அதற்கு எதிராக மனிதர்களை தூதர்களின் இடத்தில் வைப்பது, மனித கருத்தை மார்க்கமாக்குவது, அது ஒருபோதும் நிலைத்து நிற்காது. அந்த அசத்தியம் அழிந்து விடும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற, குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். இப்ப திருக்குர்ஆனின் இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது நம்மில் சிலருக்கு சில சந்தேகம் வரும். அல்லாஹ் பல இடங்கள்ல சத்தியம் ஜெயிக்கும் என்கிறான், அசத்தியம் அழிந்து விடும் என்கிறான். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை திருக்குர்ஆனின் ஊடாக நாம் படிக்கின்ற பொழுது, உண்மை பேசக்கூடிய, சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய பல இறை தூதர்கள், நன்மக்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்களா இல்லையா? தூதர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்களா? அந்த தூதர்கள் மக்கள் மத்தியில் சொன்னது என்ன? சத்தியத்தை தானே சொன்னார்கள். அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதராகிய தங்களை பின்பற்ற வேண்டும் என்றார்கள். அப்படி சொன்ன சத்தியத்தை சொன்ன தூதர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, பல இறை தூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப தூதர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டால் பல தூதர்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் சத்தியம் ஜெயித்தது, அசத்தியம் அழிந்தது என்று எப்படி ஆகும்? இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். உண்மைதான் ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும். காவல்துறையில எழுதி வைத்திருப்பார்கள், போனா வாயால பேசி வெல்ல முடியுமா? ஒரு சின்ன கையெழுத்து வாங்கணும், அல்லது நடந்த விஷயத்தை சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வைக்கணும், வாய்மையே வெல்லும் இருக்கும். சத்தியமேவ ஜெயத்தே சமஸ்கிருதத்தில் எழுதி வைத்திருப்பார்கள் அரசு அலுவலகங்கள்ல. அப்படின்னா என்ன? உண்மைதான் ஜெயிக்கும். குர்ஆன் சொல்லுதுல, ஜா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில், உண்மை வந்தது, அசத்தியம் அழிந்தது. அதத்தான் சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார்கள். வாய்மையே வெல்லும் எழுதியிருப்பாங்க. அங்க வாய்மை வெல்லுதா, பணம் வெல்லுதா? காவல்துறையில போய் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று யதார்த்தமா நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதாக இருந்தால் கூட பேசி ஜெயிக்க முடியுமா? நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியுமா? ஒரு 500 ரூபாய் எடுத்து போட்டா தான் அங்க ஜெயிக்க முடியும். அப்ப பொருளாதாரம் தானே அங்கே வெல்கிறது, உண்மை எங்கே வெல்கிறது? உண்மை பேசுபவர்கள் உலகத்தில் இன்றைக்கு சிரமப்படுத்தப்படுகிறார்கள். பொய் பேசுறவன் வளர்றான், பொய் பேசுபவன் மக்கள் மத்தியில் புகழ் பெறுகிறான், பொய் பேசுபவன் மக்கள் மத்தியில் பொருளாதாரத்தை திரட்டி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மை பேசுபவர்கள், சத்தியத்தை பின்பற்றுபவர்கள், சத்தியத்தின்படி வாழ்பவர்கள் உலக வாழ்க்கையில் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்ப நமக்கு டவுட் வரும், அல்லாஹ் சொல்கிறான் சத்தியம் தான் ஜெயிக்கும்னு. தூதர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, தூதர்கள் விரட்டப்பட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். உண்மை பேசுபவர்கள் இந்த உலகத்தில் துன்புறுத்தப்படுகிறார்கள். நல்லவன் சிரமப்படுறான், கெட்டவன் நல்லா வாழ்றான். அப்ப எங்க சத்தியம் ஜெயிக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இஸ்லாம் நமக்கு இந்த கருத்தாக்கத்தை எப்படி சொல்கிறது என்றால், வெறுமனே ஒற்றை நிகழ்வினூடாக முடிவை எடுக்குமாறு இஸ்லாம் சொல்லல. உண்மை ஜெயிக்கும், ஹக்கு உண்மைதான் வெல்லும், சத்தியம் வெல்லும், அசத்தியம் அலையும் என்பது ஒற்றை நிகழ்வினூடாக தீர்ப்பு வழங்கப்படுகிற நிகழ்வல்ல. நீண்ட தொடர்ச்சியை கொண்ட பல்வேறு அடுக்கடுக்கான நிகழ்வுகளுக்கு பிறகு இறுதி முடிவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் தூதர்கள் சத்தியத்தை சொல்கின்ற பொழுது துன்புறுத்தப்படுவார்கள். ஏன் சில இறை தூதர் கொல்லப்படலாம், விரட்டப்படலாம், அடிக்கப்படலாம். அத்தோடு வரலாறு முடிந்து விடுவதில்லை. தூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதோடு வரலாறு முடிந்து விடுகிறதா? அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு தூதர் அனுப்புவான்.
அவர்கள் சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சத்தியத்தை சொல்வார்கள். மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்பார்கள். அவர்களின் பெயர் நிலைத்து நிற்கும், அவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும். அசத்தியத்தில் உள்ளவர்களின் பெயரோ புகழோ மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்காது. அவர்கள் கெட்ட முன்மாதிரியாக ஆகிவிடுவார்கள். இந்த கண்ணோட்டத்தில் நாம் அணுகணும். ஆரம்பத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கஷ்டப்படுற மாதிரி தெரியும், சிரமப்படுற மாதிரி தெரியும். ஏன் அந்த தொடர்ச்சியில் ஓரிருவர் தாக்கப்படலாம், கொல்லப்படலாம். சத்தியத்தின் வரலாறு அதோடு முடிவதில்லை, நீண்ட தொடர்ச்சியை கொண்டது. நீங்கள் ஒவ்வொரு வரலாற்றையும் பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். மக்களுக்கு மத்தியில் இரவு பகல் பாராம பிரச்சாரம் செய்கிறார். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்றார். அவர்கள் காலத்தில் மலிந்து கிடந்த சிலை வணக்க வழிபாட்டை, வத்து, சுவாஇ, யகூத், யஊக், நஸ்ர் போன்ற சிலைகள், அவற்றை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த சிலைகள்கிட்ட போய் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அதெல்லாம் கூடாது என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. நூஹ் நபியை கிண்டல் பண்ணாங்க. நூஹ் நபி பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது ஆடைகளை கொண்டு தங்களை போர்த்தி கொண்டார்கள். பிரச்சாரத்துக்கு போனோம்னா அவருடைய பிரச்சாரத்தை நாம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஆடைகளால் தங்களை போர்த்தி கொண்டார்கள். அந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். சொற்பமான நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். எண்ணிக்கையை வைத்தல்ல வெற்றி தோல்வி. உலகத்தின் பார்வையில் வெற்றி என்றால் பொருளாதாரத்தை பெறுவது, உலகத்தின் பார்வையில் வெற்றி என்றால் எண்ணிக்கையில் கூடுவது. அல்லாஹ்வுடைய பார்வை அது அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? ஆரம்பத்தில் மூமின்கள் குறைவானவர்கள் தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கையில குறைவு, சொற்பமானவர்கள், விரல் வெட்டி எண்ணி விடலாம். ஆனால் இறுதி முடிவு என்ன? அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நூஹ் நபி சொல்லி சொல்லி பார்த்தார். காலையிலேயே பிரச்சாரத்துக்கு போறார், மாலையில பிரச்சாரம், தனியாக பிரச்சாரம், கூட்டாக சேர்ந்து ஒவ்வொரு நபரையா தனித்தனியாக அழைத்து பிரச்சாரம் செய்தார். குழு குழுவாக 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் குழு குழுவாக சந்தித்து அங்கேயும் பிரச்சாரம் செய்தார். யாரும் ஏத்துக்கல. அல்லாஹ் என்ன சொன்னார்? நூஹே, நம்ம முடிவு வந்து விட்டது. என்ன? நீங்க கப்பலை தயார் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். நூஹ் நபி கப்பலை தயார் செய்தார். அந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள், எந்த மக்கள்கிட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்கள் நூஹ் நபி கப்பல் செய்யறதை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, கேலி பேசினார்கள். எதுக்கு கப்பல்? தண்ணியே இல்லை, இவ்வளவு பெரிய கப்பல்ல எங்க போக போறிய, யார் யார் போக போறிய, என்ன அப்படி என்ன சூழல் வந்து விட்டது என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் இறுதி முடிவு என்ன ஆனது? மிகப்பெரிய வெள்ளத்தை, வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வானிலிருந்து தண்ணி, மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது, பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளிவருகிறது. ஒரு ஊரையே மூழ்கச் செய்யக்கூடிய அளவிற்கு வெள்ளம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கப்பலை தயார் செய்தார்களோ அதில் தாமும் ஏறி தம்மை ஈமான் கொண்ட சொற்ப மக்களையும் ஏற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படி செயல்பட்டார்கள். நூஹ் நபி காப்பாற்றப்பட்டார்களா? இறுதி நூஹ் நபியினுடைய வரலாற்று முடிவில் யார் காப்பாற்றப்பட்டார்? ஜெயித்தவர்கள் யார்? நூஹ் நபி ஜெயித்தார். சத்தியம் ஜெயித்தது. நூஹ் நபியை ஈமான் கொண்ட அவருடைய பெயர்கள் கூட வரலாற்றில் இல்லை, விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள். அந்த சத்தியவாதிகள் ஜெயித்தார்கள். அசத்தியவாதிகள், நூஹ் நபியின் பிரச்சாரத்தை செவிமடுக்க மறுத்தவர்கள், நூஹ் நபியை கேலி செய்தவர்கள் அழிந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். இதால நூஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். இப்படி நீங்கள் எந்த இறை தூதரை எடுத்துக்கொண்டாலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் என்ன? நிறைய கஷ்டம். அவர் பிறப்பே ஒரு பெரிய அதிசயம். ஃபிரௌன் என்கிற கொடுங்கோல் மன்னன் அந்த நாட்டில் பிறக்கிற, தம்முடைய எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பில் பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொலை செய்தான். அந்த தடையை மீறிதான் மூசா நபி பிறக்கிறார். அவருடைய தாயார் மூசா நபியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி ஆற்றில் அல்லது நதியில் மூசா நபியை விட்டு விடுகிறார்கள். ஃபிரௌனியுடைய குடும்பத்தார்களே அந்த குழந்தையை கண்டெடுத்து ஃபிரௌனின் மனைவியிடத்தில் அந்த குழந்தையை ஒப்படைத்து
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரையே அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய பெண்ணாக வரவழைத்து பாலூட்ட செய்து அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கண் குளிர்ச்சிய மூசா நபியினுடைய தாயாருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். கண்ணுக்கு முன்பாக பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் அறுத்து கொண்டு விடுகிறான். அந்த கட்டத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. எங்கோ இருந்து கொள்ளட்டும், எப்படியேனும் உயிர் பிழைத்து வாழட்டும், இந்த கொடியவர்களின் கைகளில் நம்முடைய குழந்தை சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லி ஆற்றில் விடப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையை பராமரிக்கிற பொறுப்பே தனக்கு வழங்கப்படுகிறது. யாரால்? ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனால். அவருடைய பிறப்பே ஒரு பெரிய அற்புதம். அந்த கட்டத்தில் வளர்கிறார். ஃபிரௌனின் மாட மாளிகையில் வளர்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இளமை பருவத்தை அடைகிறார். ஒரு முதிர்ச்சியான பருவத்தை அடைந்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி என்கிற இறை செய்தியை அருளினான். தூதராக்கினான். தூதராக ஆக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய பொறுப்பு என்ன, என்ன வேலையை அல்லாஹ் கொடுக்கிறார்? ஃபிரௌன்ட்ட போங்க, சத்தியத்தை சொல்லுங்க. தன்னை கடவுள் என்று சொல்கிறான். அன ரப்புக்கும் அலா, நானே உயர்ந்த இறைவன் என்று பிரச்சாரம் செய்கிறான். அவனல்ல இறைவன், அவனல்ல ரப்பு. அவனை படைத்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து இயக்கிக் கொண்டிருக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவனே வானத்தை படைத்த இறைவன், அவனே பூமியை படைத்த இறைவன், அவனே ஃபிரௌனாகிய உன்னையும் மூசாவாகிய என்னையும் படைத்த இறைவன். போய் சொல்லுங்க. அல்லாஹ் எங்க வளர்ந்தவர் மூசா நபி? அங்குதான் வளர்ந்து வர்றார். அவ்வளவு பெரிய மன்னன் மத்தியில போய் சத்தியத்தை உடைத்து சொல் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு துணையாக தன் சகோதரர் ஹாரூனை கேட்டார்கள். அல்லாஹ் அவருடைய கோரிக்கை ஏற்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு அனுப்பினான். இருவருமாக சேர்ந்து கொண்டு அங்கே போய் சத்தியத்தை சொன்னார்கள். இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவனையே வணங்க வேண்டும், நீ இறைவன் அல்ல என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் சமுதாய மக்களை கொடுமைப்படுத்த கூடாது என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் பிரச்சனை. மூசா நபிக்கு இடையூறு ஏற்படுகிறது. மூசா நபியை நம்பிக்கை கொண்டவர்களும் ஆரம்பத்தில் சொற்பம் தான், சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவங்க. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஃபிரௌன் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக மூசா நபியால் தாக்கு பிடிக்க முடியுமா? மூசா நபியை ஈமான் கொண்ட சொற்ப மூமின்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? பெரிய சிரமம். சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க, அவங்க கேட்கல. ஒரு கட்டத்தில் ஃபிரௌனும் அவனுடைய படையும் மூசா நபியை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆரம்பத்தில் நிறைய கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். மூசா நபி இடத்துல கேட்டான் ஃபிரௌன், மூசாவே, இறைவன் இருக்கிறான், அவன் வானத்தில் இருக்கிறான்னு சொல்றீங்களே, ஒரு ஏணியை போடுங்க வானத்தை நோக்கி, ஏறி போய் பார்த்துருவோம். எவ்வளவு கிண்டல் பாருங்க, எவ்வளவு நக்கல். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அசத்தியம் மேலோங்கி இருப்பதை போல தோற்றம் அளிக்கும். மூசா நபியுடைய மனம் எவ்வளவு மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கும், மூமின்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கும், எல்லாத்தையும் கடந்து தான் வர்றாங்க. இறுதியா ஒரு கட்டத்துல இதுக்கு மேல மூசா நபியை உயிர் வாழ வைக்க கூடாது, மூமின்களை விடக்கூடாது, அவர்களுடைய கதையை முடித்து விட வேண்டும். கங்கணம் கட்டி படையை திரட்டி ஃபிரௌனும் வருகிறான், அவனுடைய படையும் வருகிறது. கடல் குறுக்கே வந்து விட்டது. இதுதான் மூசா நபியினுடைய வரலாறு. அங்கிருந்து நமக்கு துவங்குகிறது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல கஷ்ட துன்பங்களை பெற்றிருந்தாலும், பல இன்னல்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தாலும் ரிசல்ட் என்னவாச்சு? கடல்ல அல்லாஹ் வழி ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மூசாவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய படையும் கடலோடு மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது, மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டது. அப்ப மூசா நபியின் வரலாறு நமக்கு சொல்வது என்ன? ஆரம்பத்தில் அசத்தியவாதிகளுடைய கை ஓங்குவதை போல தெரியும். பொய் பேசக்கூடியவர்கள், புரட்டு பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு மாற்றமாக செயல்படுபவர்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற சட்டத்தை மறைப்பவர்கள், சுய லாபத்தில் சுய நோக்கத்தில் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை மாற்றி சொல்பவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் மிகைத்திருப்பதை போல தோற்றமளிக்கும். மூமின்களை கேலி செய்வார்கள், தொந்தரவு செய்வார்கள், சொல்லொன்னா துன்பங்களுக்கு ஆளாக்குவார்கள். வெற்றியின் ஏணிப்படியில் உச்சாரத்தில் நிற்பதை போல தோற்றமளிக்கும் அசத்தியம். அப்படி தெரியும், ஹைட்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். பேஸ்மெண்ட் வீக்கு, சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். ஒவ்வொரு படியாக மேலேறி மேலேறி அந்த ஏணிப்படியின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டு அங்கிருப்பவர்களை கீழே தள்ளிவிடும். அசத்தியவாதிகள் மண்ணை கவ்வார்கள், சத்தியவாதிகள் மிகைத்து நிற்பார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால்
சத்தியவாதிகளுக்கு, சத்தியத்தின் படி நடப்பவர்களுக்கு தங்களுடைய உள்ளத்தில் எந்த மன உளைச்சலும் வராது. கஷ்டப்படுவோம், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவோம். தமிழகத்தில் தௌஹீத் வளர்ந்த வரலாறு எடுத்து பாருங்கள். சொன்ன உடனே பட்டு கம்பளமா? இப்போ ஒரு மாவட்டத்தில் மாநாடு என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள் பெண்கள் பெருந்திரளாக குழுமி நிற்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, இது போன்று அல்லாஹ்வின் அருளால் நமது ஜமாத்தின் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. அத்தனை இடங்களிலேயும் மக்கள் கூட்டம். இங்கே கூட்டத்தை வைத்து நாம் அளவுகோலாக வைத்து பேசவில்லை. இந்த நிலை ஆரம்பத்தில் இருந்துச்சா? ஆரம்ப காலகட்டங்களில் தௌஹீத் வேர் விட்டு வளரக்கூடிய துவக்க காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து கட்டக்கூடாது, மகான அவுலியா என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் துவா செய்யக்கூடாது, தர்காவில் போய் சஜிதா செய்யக்கூடாது, மனிதர்களின் காலில் விழக்கூடாது. இதைத்தான் நம்ம சொன்னோம். இந்த பிரச்சாரத்தை சொன்ன பொழுது மக்கள் செவிதாழ்த்தி கேட்டார்களா? வரவேற்பு கொடுத்தார்களா? ஊர்ல 1-2 பேர் இருந்தோம். ஒவ்வொரு ஊர்லையும் விழுப்புரத்தில் ஆரம்பத்தில் எடுத்தோம்னா 5 பேர் 10 பேர். இது போன்று ஒவ்வொரு ஊரிலையும், நெல்லையில, மதுரையில, தென்காசியில, சென்னையில, காஞ்சிபுரத்துல, கள்ளக்குறிச்சியில, ஒவ்வொரு ஊர்லையும் நம்முடைய நிலை என்ன? 5 பேர் 10 பேர், அப்படித்தானே படிப்படியாக எண்ணிக்கை அதிகரித்தது. 5 பேர் 10 பேர் இருக்கும் பொழுது சத்தியத்தை சொன்னோம். அப்படி சொன்ன காலகட்டத்தில் மக்கள் வரவேற்றார்களா? சத்தியத்தை சொல்றார், வாங்க உங்களுக்கு மேடையில் ஒரு பொன்னாடியை போர்த்தி, பொன்னாடி போர்த்தார்களா? பரிசு கொடுத்தாங்களா? சத்தியத்தை சொல்பவர்களுக்கு துவக்க காலகட்டத்தில் நடைபெற்றது என்ன? தமிழக வரலாறு என்ன சொல்லுச்சு? பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள். அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க. இதை சொன்னதுக்காண்டி பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க. தௌஹீத்வாதிகளை பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அவன் விபச்சாரம் பண்ணானா? அடுத்தவன் பொருளை திருடினானா? பள்ளிவாசல் பொருளை சேதப்படுத்தினானா? இமாம அடிச்சானா? மோதினார் எட்டி மிதிச்சானா? ஒண்ணு இல்லை. அவன் சொன்னது என்ன? அல்லாஹ் மட்டும் தாங்க வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படியா? நீ நஜாத்காரன், நீ தௌஹீத்வாதி, நீ வஹாபி. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. விழுப்புரத்துல நமக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஊர்ல என்ன பேரு? நீ நஜாத்காரன், நீ வஹாபி, நீ தௌஹீத்வாதி, நீ அப்படி, நீ இப்படி, நீ குழப்பவாதி. குழப்பவாதிங்கிறது யுனிவர்சல் நேம். ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீத்வாதிகளுக்கு எந்த ஊரா இருந்தாலும் எல்லா ஊர்லயும் வச்ச ஒரே பேர் என்ன? இவன் குழப்பவாதி. என்ன குழப்பம் பண்ணிட்டோம்? அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்லிட்டோம், இது குழப்பம். தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அது குழப்பம். தாயத்து கட்டக்கூடாது என்று சொன்னோம் அல்லவா, அது குழப்பம். இவர்கள் குழப்பவாதி. ஊரை இரண்டாக்குகிறார்கள். ஊரை ரொம்ப ஒன்னா இருந்தீங்களோ, ஊரை என்னமோ நம்ம தான் ரெண்டாக்கணும். இவர்கள் எல்லாம் ஒரே ஊரா இருந்த மாதிரி, ஷாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி 4 கூறா பிரிந்து கடந்த இவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் ஊரை இரண்டாக்கி விட்டார்கள். ஆனா ஷாபின் ஒரு மதுஹபா இருந்தாலும் மேல தெரு கீழ தெரு, ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர்லயே ஒரு மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர் மேல தெரு கட்சி, நாம கீழ தெரு கட்சி. இந்த பாகுபாடு இன்றளைக்கும் இருக்கிறது. அவர் கிழக்கு தெரு, நம்ம மேற்கு தெரு. அதனால என்னப்பா, அவருக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டோம். யார் இவரு? அவரு கொடுக்க மாட்டாராம். ஏன்னா இவர் திருவிதாங்கூர் மகாராஜா, அவங்க எல்லாம் பாவப்பட்ட மக்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாராம். அப்ப பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிரிந்து கிடந்தார்கள். ஒரு மதுஹபில் உள்ளவர்களை பிரிந்து இருந்தார்கள். மதுஹபுகளின் மீதால் 4 மதுஹபுகளாக பிரிந்து கிடந்தார்கள். நாம இவருடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைத்ததை போல நமக்கு பட்டம் சூட்டினார்கள் குழப்பவாதிகள். ஊரை ரெண்டாக்கிட்டாங்க. நம்ம எங்க ஊரை ரெண்டாக்கணும்? தர்காவுக்கு போக கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்ன ஊரை ரெண்டாக்குறதா? தாயத்து கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னா? நாங்களா சொன்னோம்? நபியல்லாஹி அல்லவா சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். ஏன்? தாயத்தை கட்டி தொங்க விடும் பொழுது அதில் நம்பிக்கை, அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை அற்ப தாயத்தின் மீது வைத்து விட்டார். அதனால தான் ஷிர்க். துன்பத்தை தர்றது யாரு? அல்லாஹ். அந்த துன்பத்தை தராமல் நீக்குவது யார்? அல்லாஹ். நோயை தர்றது யாரு? அல்லாஹ். நோயை நீக்குவது யார்? அல்லாஹ். எல்லாமும் நம்முடைய துன்பங்களை நீக்குபவன், துன்பங்களை தருபவன், நல்லதை தருபவன், கெட்டதை தடுப்பவன் அனைத்தும் அல்லாஹ். இப்படி முஸ்லிம் நம்பணும். அதுக்கு மாத்தமா கையில ஒரு தாயத்தை கட்டிட்டாருன்னா எனக்கு இனிமே எந்த துன்பமும் வராது. அதனாலதான் ஆரம்ப காலத்துல முஸ்லிம் பாய் இருந்தாருன்னா எப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு தாயத்து கட்டி வச்சிருப்பாரு.
கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, இங்கிட்டு ஒண்ணு கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த கை எதுக்கு சும்மா இருக்குது, இங்கிட்டு ஒண்ணு, இங்க ஒண்ணு, இடுப்பு ஏன் சும்மா இருக்கு, இடுப்புல ஒரு 2 தாயத்து, ஒரு 3 சுத்துக்கு உலகம் உருண்டு 3 சுத்து போகும்ல, அது மாதிரி ஒரு 3 சுத்துக்கு கருப்பு கயிறு கட்டியிருப்பாரு. வலப்பக்கம் ஒரு தாயத்து தொங்கும், இடப்பக்கம் ஒரு தாயத்து தொங்கும், முன்னால பின்னால ஒரு 4 தாயத்து இடுப்புல தொங்கும், கையில ஒண்ணு, இங்க ஒண்ணு. அவ்வளவு அட்டூழியம் நடந்துச்சு, அவ்வளவு அக்கிரமங்கள் நடைபெற்றது. மார்க்கத்தின் பார்வையில் இது அநியாயம், இது அக்கிரமம். அப்ப அல்லாஹுதான் நம்முடைய துன்பத்தை போக்குபவன்கிற நம்பிக்கைக்கு மாத்தமா எப்படி நம்பினார்கள்? ஒரு கயிறு கட்டிட்டா போதும். ஆலிம பள்ளிவாசல்ல போய் இமாம் ஓதி கொடுக்கிற அல்லது மோதினார் ஓதி தருகிற அந்த தாயத்தை கட்டிட்டோம்னா அவர் எப்படி ஓதி தருவாரு? அவர் அன்னைக்கு மட்டும் வினோதமா நடப்பார். அவர் கையில ஒரு சொம்புல தண்ணி வச்சிருப்பார். நம்ம பிள்ளைய காய்ச்சல்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், இவன் தர்காவை கூட்டு வருவான். தர்காவை கூட்டு வந்து அசரத் பிள்ளைக்கு ஒரு 3 நாளா காய்ச்சல், கொஞ்சம் என்னன்னு ஓதி பாருங்க. அவர் பாப்பார், எவனும் வரல இன்னைக்கு, சரக்கா வந்திருக்கிறான் இவன். சரிட்டு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு புசு புசுன்னு சொல்லுவார். என்ன சொல்றானே காதுல விழாது. கையில வேற தாயத்து நிறைய வச்சிருப்பாரு. எப்படி ஒரு 25 தாயத்து ஸ்டாக் இருக்கும். தாயத்து குடோனும் ஃபேக்டரி எல்லாமே அவர் ரூம் தான். இமாம் ரூமு, அசரத் ரூமு, மோதினா ரூம், இவர் 2 பேர் ரூம் தான் தாயத்து ஃபேக்டரி. உள்ள இருந்து ஒரு 2 தாயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு கையில டசு புசுங்க வர கடைசியில் சொம்புல இருந்து தண்ணி எடுப்பார். தூணு துப்புவார். தூங்கிட்டு இருக்கிற குழந்தை மூஞ்சில ஓங்கி ஒரு அடி, அதுல பீரிட்டு எழுந்திருப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நோயே. அது வரையில உள்ளதெல்லாம் நோய் இல்லை, இதுக்கப்புறம் தான் வரும். அது போக கையில தாயத்தை எடுப்பார், முடிச்சு போடுவார். பெரிய சீன பெருஞ்சுவர் கட்டுற மாதிரி அவர் நினைத்து கொண்டு ஒரு முடிச்சு போட்டார். 2வது முடிச்சு, 3வது முடிச்சு போட்டு பையன் கையிலையோ கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டி அனுப்பி வைப்பார். இந்த 3 முடிச்சு போட்டார்ல என்ன சொன்னாருன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த மக்களாவது அசரத்தை இப்ப 3 தடவை ஷிப் பண்ணீங்க என்ன செஞ்சிய? அவருக்கும் தெரியாது, வந்தவனுக்கும் தெரியாது. அவர் என்ன செய்யறாராம்? ஓதி ஷிஃபாவை இறக்குறாராம் தாயத்துல. அரபியில நிவாரணம் என்பதற்கு உரிய வார்த்தை வந்து ஷிஃபா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கான நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிவாரணத்தை தான் இறக்குறாராம். எப்படி இறக்குறாரு? முழுமையா இறக்காம பாதியா. ஷிஃபாங்கிறத ஷிப்னு இறக்கிறாரு. ஷிப் இப்படின்னா அந்த நிவாரணம் தாயத்துக்குள்ள போய் இறங்கிறது. அந்த தாயத்தை கட்டி அனுப்பி வைக்கிறது. இந்த அநியாயம் நடந்துச்சு. இது வேண்டாம்னு சொன்னோம். இது வேண்டாம் என்று சொல்வதற்கு பேரு குழப்பமா? இது வேண்டாம் என்று சொல்வதற்கு பேர் ஊரை 2ஆக்குறதா? அப்படித்தான் இவர்கள் சொன்னார்கள். தர்கா கட்டக்கூடாது, தர்காவில் போய் மண்டியிடக்கூடாது, தர்காவில் உள்ளவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாரு? நாம சொன்னோம். நபி அல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, இறைவனின் சாபத்திற்குரியவர்கள். ஏன்? இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜித், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வணங்கும் இடமாக மாற்றி விட்டார்கள். அது மேல சமாதியை கட்டிட்டான், அதை வணங்கும் இடமாக மாற்றி விட்டார்கள். ஆகவே யூதர்களும் நசாராக்களும் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள் சொன்னவர்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மரண நெருக்கத்தில் சொன்னார்கள், லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை சமாதியை பண்டிகை கொண்டாடுற இடமா ஆக்கிறாதீங்கப்பா. அங்க வந்து உருசுங்கிற பேர்ல கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருப்பதற்குரிய கொண்டாட்டத்திற்குரிய இடமாக என்னுடைய மன்னரை ஆக்கிவிட்டார்கள். மன்னரை என்பது கொண்டாடுவதற்குரிய இடம் அல்ல, மரணத்தை எண்ணி பார்ப்பதற்குரிய இடம், மரண சிந்தனையை உண்டாக்குவதற்குரிய இடம். ஆதலால் தான் நபிகள் நாயகம் பொது மையவாடிகளை சென்று அவ்வப்போது சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப தம்முடைய மரண நெருக்கத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய சமாதியை பண்டிகை கொண்டாடுற இடம் ஆக்கிறாதீங்க. இன்னொரு நேரத்தில் சொன்னார்கள், லா தஜஅல் கப்ரி வஸனை யுஅபத், என்னுடைய கபரை வணங்கக்கூடிய சிலையாக மாற்றி விடாதீர்கள். சிலையை வணங்குற மாதிரி என் கபரை வந்து வணங்கிறாதீங்க. அந்த ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள் சொன்னவர்கள் நபிகள் நாயகம். என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்வதை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். வரம்பு மீறி புகழாதீங்க. அல்லாஹ் எனக்கு எந்த அந்தஸ்தை தந்திருக்கிறானோ அந்த அந்தஸ்திற்கு மேலாக என்னை உயர்த்தி விடாதீர்கள் சொன்னவர்கள் நபிகள் நாயகம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அப்ப தர்கா கூடாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம்.
தன்னுடைய கபரை தர்காவாக ஆக்கிவிடக் கூடாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். அதைத்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணோம். தர்காவுக்கு போகாதீங்க, தர்காவில் போய் விளக்கேத்தாதீங்க, அங்க உள்ளவர்கள்ட்ட துவா செய்யாதீங்க, அங்க உள்ளவர்கள்ட்ட குழந்தையை கேட்காதீங்க. எது கேட்கறதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் நம்ம கோரிக்கையை மாட்டேன்னு சொன்னானா, நீ என்கிட்ட கேட்காத, நீ கேட்டா நான் தரமாட்டேன், நீ எது கேட்பதா இருந்தாலும் அவுலியா வழியா வா, மகான் வழியா வா, அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் நமக்கு சொன்னது எது? நான் உனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன்ட்டான். வைதா சாலக்க இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிக அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் எந்த மகானும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் எந்த இறை நேசரும் அவுலியாவும் தேவையில்லை. அந்த அடியானை அல்லாஹ்விடத்துல கேட்கலாம். இறைவா என்று கையெழுப்பி விட்டால், இறைவா என்று தன்னுடைய அழைப்பை முன்வைத்து விட்டால், அவனுடைய கோரிக்கையை செவிமடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அதற்கு விரைந்து பதிலளிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இவன் செய்ய வேண்டியது அல்லாஹை மட்டும் நம்புவது, உளமாற உறுதி கொண்டு அல்லாஹ்விடத்தில் தம்முடைய பிரார்த்தனையை முன்வைப்பது. அது ஒண்ணுதான் இவன் செய்ய வேண்டியது. அப்ப அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக, நீ எது கேட்கிறதா இருந்தாலும் ஏன்ட்ட கேளுப்பாங்கிறான். இவர்கள் தர்காக்களை ஊருக்கு ஊர் வைத்துக் கொண்டு, சமாதிகளை எழுப்பி வைத்துக் கொண்டு, அங்குள்ள மகான்கள்ட்ட போய் கேட்கணும், அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கணும். குழந்தை இல்லையா, மகான்கிட்ட போங்க. குழந்தைக்கு காய்ச்சலா, மகான்கிட்ட போங்க. வியாபாரத்தில் நஷ்டமா, அவன்கிட்ட போங்க. குடும்பத்தில் கஷ்டமா, அவன்கிட்ட போங்க. காசு பணம் இல்லையா, அவுலியாட்ட போங்க, மகான்கிட்ட போங்க. அப்ப எதுக்கு தான் அல்லாஹ்ட்ட வருவீங்க நீங்க? எந்த ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டாலும் தர்காவிற்கு தான் முஸ்லிம்கள் செல்வார்கள் என்றால் அல்லாஹ்வை நீங்கள் எப்போது அழைப்பீர்கள்? அல்லாஹ்ட்ட எப்போதுதான் நீங்கள் செல்வீர்கள்? யா அல்லாஹ் என்று எப்போது கூப்பிடுவீர்கள்? இதை கேட்டோம். இதை கேட்டதற்காக வேண்டி நமக்கு இவர்கள் வைத்த பெயர் தான் என்ன? நபிகள் நாயகம் எந்த பிரச்சாரத்தை முன்வைத்தார்களோ அந்த பிரச்சாரத்தை நாம் மக்கள் மத்தியில் முன்வைத்த பொழுது நம்மளை குழப்பவாதி, இவங்கெல்லாம் ஊரை ரெண்டாக்குறாங்க, அப்படி சொன்னதோடவா நிறுத்திக்கிட்டாங்க. மீறி பள்ளிவாசல்ல போய் தொலை போனோம்னா அடிச்சானுங்க. ஊர்ல 5 பேர் 10 பேர் இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல பெரிய போர்டு இருக்கும். இப்போ சில ஊர்களில் வைத்திருக்கிறார்கள். சில ஊர்களில் என்ன போர்டு? இங்கே தொப்பி போடாமல் தொழுபவருக்கு அனுமதி இல்லை இப்படின்னு போடு. தொப்பி என்ன இஸ்லாத்தில் உள்ளதா? விரும்பினா அணிஞ்சுக்கலாம், அது ஒரு ஆடை. சட்டை எப்படி ஒரு ட்ரெஸ்ஸோ, கைலி பேண்ட் வேட்டி இது ஒரு எப்படி ஒரு ஆடையோ அது மாதிரி தொப்பி ஒரு ஆடை. ஒருவருக்கு பிடித்திருக்கிறது போட்டிருக்கிறாரு, தப்பில்லை. ஒருவருக்கு பிடிக்கல, அவர் தனக்கு தேவையில்லை நினைக்கிறாரு, தேவையில்லை. மார்க்கத்தில் தொப்பி அணிவதால் கூடுதல் சிறப்போ நன்மையோ, தொப்பி அணியாவிட்டால் குற்றமோ மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் அப்படி சொல்லல. ஆனா இவர்கள் பள்ளிவாசல என்ன போட வச்சாங்க? தொப்பி போடாமல் தொழுபவருக்கு இங்கே அனுமதி இல்லை. எந்த பள்ளிவாசல்யாவது தாடி இல்லாமல் தொழுபவருக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு வச்சிருக்கிறாங்களா? அப்படி வச்சிருக்கிறாங்களா? மார்க்கத்தில் தாடி வலியுறுத்தப்பட்டது, அது ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த சுன்னத்தை பற்றி எந்த பள்ளியும் தமிழகத்தில் உள்ள 80-90களின் காலகட்டத்திலிருந்து இப்போது வரையிலையும் எந்த பள்ளிவாசல்லையும் தாடியை பற்றி ஒரு வாசகமும் இருக்காது. தாடி இல்லாமல் இருப்பவர் இங்கே எங்கள் பள்ளியில் தொழ அனுமதி இல்லை, ஒன்றும் இல்லை, வைக்கவும் முடியாது. ஏன்? தாடியை ஃபுல்லா ஷேவ், கிளீன் ஷேவ் பண்ணி இருக்கிறவர் தான் முத்தவள்ளி. அந்த கொத்தமல்லி தான் முத்தவள்ளியா இருப்பார். எதுக்கு? கிளீன் ஷேவ் பண்ணியிருப்பார்ல, அதுதான் அவங்க போஸ்டா இருக்கும். சில ஊர்களில் பெரும்பகுதியா இப்படித்தான் நடக்கும். அப்ப எப்படி அந்த போர்டு வைப்பாங்க, அந்த வாசகம் எப்படி வைப்பாங்க? ஆனா தொப்பி போடாமல் தொழுபவருக்கு இங்க அனுமதி இல்லை. மீறி நம்ம தௌஹீத் சகோதரர்கள் அந்த காலகட்டத்தில் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம்ங்கிறத காரணத்துக்காண்டி பிளாஸ்டிக் தொப்பியா மாட்டி வச்சிருக்கிறது. பச்சை கலர்ல பாத்திருக்கீங்களா? பச்சை கலர். அந்த பிளாஸ்டிக் தொப்பியில பின்னால பிறை வேற இருக்கும். இவன் வானத்துல பிறைய பாருன்னா தொப்பிக்கு மேல பிறைய போடுறான். அது போக அதுல 786 வேற சில பள்ளிகள் எழுதி வச்சிருப்பாங்க. இது அந்த தொப்பியில பிளாஸ்டிக் தொப்பி, பச்சை கலர் தொப்பி. பள்ளிவாசல் ஓரமா இப்படி ஒரு இரும்பு கிரில் இருக்கும். அந்த கிரில்ல கூம்பு போன்ற வடிவத்தில் உள்ள இரும்பு கம்பியில ஒவ்வொரு பிளாஸ்டிக் தொப்பியா மாட்டி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து போடணும், போட்டு தான் தொழுகணுமா, இல்லைன்னா பள்ளிவாசல தொழ அனுமதி இல்லை. அவர் போடலன்னு வைங்க, தொழுதுகிட்டு இருந்தாருன்னா இவர் மெனக்கட்டு வழியா அந்த தொப்பி எடுத்து தலையில மாட்டுறது. நம்மால் சும்மா இருப்பானோ, தலையை அடி தொப்பியை கீழே உள்ள வைக்கிறது, திரும்பவும் தலையில தொப்பியை மாற்றுறது. எவ்வளவு பெரிய அட்டூழியம் பண்ணாங்க. அது மட்டுமா, விரலை அசைத்து தொழுபவருக்கு இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை. சப்தமிட்டு ஆமீன் சொல்வதற்கு அனுமதி இல்லை. ஹனபி மதுஹபா இருந்தா அப்படி எழுதி வைத்திருப்பார். ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி 4 மதுஹபுகளில்
எந்த மதுஹபையும் சாராதவருக்கு இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை. 4 மதுஹப்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல நீ இருக்கணும், இல்ல நாசமா போயிருவேன், அழிஞ்சு போயிருவேன். அதன் அடையாளமா எங்க பள்ளியில நீ தொழ வராத. நமக்கு இப்ப என்ன கேட்க தோணுதுன்னா, சரி 4 மதுஹப்ல எந்த மதுஹப்ல இல்லைன்னா உங்க பள்ளியில போய் தொழக்கூடாது அப்படி ரசூல்லா சொன்னாங்களான்னா இல்ல. ரசூல்லா எந்த மதுஹபி, சஹாபாக்கள் எந்த மதுஹபி, அதையெல்லாம் விட்டுருவோம். இறுதி காலத்துல மறுமை நாளின் நெருக்கத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். நபியாக அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒருவரா. அவங்க 4 மதுஹப்ல ஒரு மதுஹபா தான் வரும்போது ஷாஃபி மதுஹப்னு சொல்லுவாங்களா, நான் ஹனபி மதுஹப்னு சொல்லுவாங்களா? 4 மதுஹப்ல எந்த மதுஹபும் இல்லை. அப்ப இவங்க பள்ளியில போய் தொழ முடியுமா? மறுமை நாளின் நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது இவங்க பள்ளியில தொழ போனா ஈசா நபியவே விரட்டி விட்டுருவாங்க. ஏன்? நீங்க 4 மதுஹப்ல எந்த மதுஹப்லயும் இல்லையே. ஒன்னு ஷாஃபின்னு சொல்லுங்க, இல்ல ஹனபின்னு சொல்லுங்க. ரெண்டுல ஒண்ணு சொன்னா தான் அவருக்கே உள்ள அனுமதி. அப்ப எப்பேற்பட்ட கொடுமை இது! இந்த விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பள்ளிவாசலில் தொழ வருகிற மக்களை தடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அய்யுذكر ஃபீஹா இஸ்முஹு வஸஆ ஃபீ ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுவதை எவன் தடுக்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? தடுத்தவர்கள் தானே இவர்கள். தொழ வரக்கூடாது என்று தடுத்தார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், அரஐத்தல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா. ஒரு அடியான் பள்ளிவாசலுக்குள் தொழ வருகின்ற பொழுது இவர்கள் தடுக்கிறார்களே, இதனை பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட பாவ காரியம் இது! அந்த வசனத்தில் இறுதியில் சொல்கிறான், நீ உன்னுடைய சபையோரை அலை, சனதஉ ஸபானியா, நாம் சபானியாக்களை வானவர்களை அழைப்போம், வாட சண்டைக்குங்கிறான் அல்லாஹ். என் பள்ளிவாசல்ல என் பேர்ல நீ ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாய், அங்க தொலை வர்ற என்னுடைய அடியான், அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? அந்த பள்ளிவாசல் உங்க அப்பா வீட்டு சொத்தா, உன்னுடைய இடமா? என் பேரில் கட்டப்பட்ட, என்னுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட ஆலயம், அதுல எப்படி நீ தடுப்பன்னு அல்லாஹ் கேட்கிறான். நாம கேட்கல, அல்லாஹ் கேட்கிறான். இது அநியாயம் என்கிறான். மீறி இந்த காரியத்தில் ஈடுபடுபவர்கள் வா சண்டைக்கு என்று அல்லாஹ் அழைக்கிறான். உன் சபையோரை கூட்டிட்டு வா, உன் ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு வா. நான் என்னுடைய ஆட்கள் ஜபானியாக்கள், வானவர்களை அழைத்துக் கொண்டு நான் வருகிறேன், என்ன வேலை நீ பார்க்கிறேன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படிப்பட்ட காரியத்தை சர்வசாதாரணமாக செய்தார்கள். விரலை ஆட்டி தொழுதால் விரலை ஒடுக்கினார்கள், விரலை நொடித்தார்கள். 2வது ஜமாத் நடத்த அனுமதி இல்லை. மஸ்ஜித் நபவிலே 2வது ஜமாத் நடக்குது. இவர் லோக்கல்ல வச்சிருக்கிற பள்ளிவாசல் 2வது ஜமாத் நடத்தக்கூடாது. மீறி நடத்தணும்னா அவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துவது, குண்டு கட்டாக தூக்கி ஹவுஸ்ல தூக்கி போடுவது, எல்லா டூலியும் செய்தார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதோடு சேர்த்து இன்னும் என்ன செய்தார்கள்? அந்த ஊர்ல 4-5 பேர் தௌஹீத்வாதிகள், நஜாத்துக்காரர்கள், அல்லது இவர்களின் பாஷையில் குழப்பவாதிகள், வஹாபிகள் என்று பெயர் பெற்று விட்டால் அவங்க திருமணத்துக்கு நம்ம தப்தர் கொடுக்க கூடாது. அந்த காலத்தில் ரொம்ப மிரட்டினது இதுலதான். கல்யாணம் பண்ணும்போது அவர்களுடைய திருமணத்தை நாம் நடத்தி வைக்க மாட்டோம், திருமண பதிவில் நாம் பதிவு செய்ய மாட்டோம், தப்தரை காட்டி மிரட்டினார். அவர்களில் யாரும் இறந்து விட்டால் எங்க பள்ளிவாசல் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தடுத்தார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் இத்தகைய துன்பங்கள், இத்தகைய அடக்குமுறைகளை சந்திக்கின்ற பொழுது அசத்தியம் ஜெயித்ததை போல தோன்றியது, சத்தியவாதிகள் ஒடுக்கப்பட்டதை போல் தோற்றம் அளித்தது. தோற்றத்தில் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் சத்தியத்திற்கு அடி விழும், உதை விழும், துன்புறுத்தப்படுவார்கள். சத்தியம் என்கின்ற பொழுது ஏராளமான எதிர்ப்புகள் வரும். ஆனால் அது இறுதி அல்ல, இறுதி முடிவு சத்தியத்திற்கு தான் வெற்றி. அல்லாஹ்வுடைய பார்வை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து விரட்டப்பட்டார்கள். ஒரு சுமையா கொல்லப்பட்டார்கள், ஒரு யாசிர் கொல்லப்பட்டார். இன்னும் ஏராளமான நபித்தோழர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக, கல்லை வணங்க மாட்டோம், சிலைகளை வணங்க மாட்டோம் என்று சொன்னதற்காக கொல்லப்பட்டார்கள். பிலால் போன்றவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் மட்டுமா, அவர்களை நம்பிக்கை கொண்ட ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் குடும்ப குட்டியோடு மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். அபிசீனியாவிற்கு சென்றார்கள் அகதிகளாக, மதீனாவிற்கு சென்றார்கள் அகதிகளாக. பிழைக்க வழி இல்லை, உள்ளூர்ல உயிரோடு வாழ்வதற்கு உத்தரவாதம் இல்லை, சொத்தை கூட எடுத்துச் செல்ல அனுமதி மறுத்து விட்டார்கள். உடுத்த உடுப்போடு, தாங்கள் அணிந்திருக்கிற ஒரே ஒரு ஆடையோடு அகதியாக அபிசீனியாவிற்கும் மக்காவிற்கும் செல்ல வேண்டிய நிலை, மதீனாவிற்கும் செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது.
போனாங்க. அகதியா வாழ்றதுன்னா சும்மாவா? அது சாதாரணமான விஷயமா? கற்பனை நம்மால கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நாமெல்லாம் சொகுசா நம்ம ஊர்ல நல்ல வீடு, வேலைக்கு சாப்பாடு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அகதியினுடைய வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு லேசு கிடையாது. உங்கள் நாட்டில் உங்களுடைய குடியுரிமை மறுக்கப்பட்டு இன்னொரு நாட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது உங்களை குடிமகனாக ஏற்றுக்கொள்வானா மாட்டானா உத்தரவாதம் இல்லை. இலங்கையிலிருந்து வர்றாங்க அகதிகள், அவங்கள அகதிகள் என்று கூட சொல்ல முடியாது. நம்ம மொழி பேசக்கூடிய தமிழர்கள் புலம்பெயர்ந்து இங்க வர்றாங்க, அகதி முகாம்ல வைக்கிறாங்க. ஃப்ரீயா நம்மை போட்டு சுத்த முடியாது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அகதி முகாமில் அடைக்கப்பட்டால் அங்குதான் அவர்கள் வாழ்க்கை. கம்பி போடப்பட்ட வேலிக்கு உள்ளாக இது போன்ற ஒரு மைதானம் இருக்கும், அங்க குடியிருப்புகள் இருக்கும், அங்கேயே வாழ்ந்து கொள்ளணும், அவ்வளவுதான். வெளியே போக முடியாது. வெளியே போறதா இருந்தா வாட்ச்மேன் சொல்லிட்டு வரணும், நேரத்துக்கு வெளியே வரணும், நேரத்துக்கு உள்ள போகணும். எப்படி ஒரு வாழ்க்கை? அதுவே ஏனைய நாடுகள் சொல்லவே வேண்டியதில்லை. உயிர் பிழைத்து வாழ்வதே சிரமம். ஏராளமான மக்கள் அகதிகளாக செல்கின்ற பொழுது அவ்வளவு இன்னல்களை சந்தித்தார்கள், சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற இன்னல்களை ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள், முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். மதீனாவுக்கு போனாங்க. அதோடு இஸ்லாமிய வரலாறு முடிஞ்சிருச்சா? ரசூலுல்லாஹ் அகதியோடு துரத்தப்பட்டதோடு இஸ்லாமிய வரலாறு முடிந்து விட்டதா? நபிகள் நாயகத்தை பின்பற்றிய முஸ்லிம்கள் மூமின்கள் மக்காவில் இருந்து துரத்தப்பட்டதோடு இஸ்லாமிய வரலாறு நிறைவு பெற்று விட்டதா? இல்லை. சத்தியம் ஜெயிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுத்தான். படிப்படியாக சத்தியம் வளர்ந்தது, மிகைத்தது, மேலோங்கியது. இறுதியில் எந்த ஊரிலிருந்து, எந்த மக்காவிலிருந்து நபிகள் நாயகம் விரட்டப்பட்டார்களோ அந்த மக்காவிற்கு மன்னராக, ராஜாவாக நபிகள் நாயகம் வந்து அமர்ந்தார்கள். எப்பேற்பட்ட வெற்றி! கத்தி இல்ல, ரத்தம் இல்லை. அங்கிருந்த அத்தனை மக்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் பல முஸ்லிம்களை கொன்று குவித்தவர்கள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். மக்காவை வெற்றி வாகை சூடினார்கள். யுத்தமே இல்லாமல் வெற்றி வாகை சூடினார்கள். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் வெற்றி வாகையை தந்தானா இல்லையா? நபிகள் நாயகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தானா இல்லையா? இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் இறுதியில் சத்தியத்திற்கு வெற்றியை வழங்கி விடுகிறான். அதுதான் சத்தியமே வெல்லும். ஆரம்பத்தில் நாமும் தௌஹீத்வாதிகளும் கஷ்டப்பட்டோம். பள்ளிவாசலுக்கு போனா விரட்டி அடித்தார்கள். ஆனா இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில், அல்லாஹ்வினுடைய அருளால் தமிழகத்தில் தௌஹீத்வாதிகளுடைய நிலை என்ன? பள்ளிவாசல்ல போனா உங்களை விரட்டி அடிக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை தந்து விட்டான். எந்த பள்ளிவாசல்ல போய் நீ தொப்பி போட்டு தான் தொழுகணும்னு கட்டாயப்படுத்துற நிலை இனி நமக்கு இல்லை. விரல் அசைத்து தான் தொழ வேண்டும் என்கிற, அசைக்காவிட்டால் உனக்கு இந்த பள்ளியில் தொழ அனுமதி இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. அந்த நிலை அல்லாஹ் தந்தானா இல்லையா? படிப்படியா சத்தியத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தந்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் வெற்றியை தருவான். நாம உறுதியா இருந்தா, நாம ஈமானிய பலத்தோடு இருப்போமேயானால் எந்த கட்டத்திலையும் அசத்தியவாதிகளின் மிரட்டலுக்கு, உருட்டலுக்கு அடிபணியாமல் அந்த பொய்யின் மீது, அசத்தியத்தின் மீது சத்தியத்தை வீசுவதற்கு நாம் தயார் என்றால் அல்லாஹ் நமக்கு வெற்றி வாகையை தந்தே தருவான். மென்மேலும் அல்லாஹ் வளர்ச்சியை தருவான். நாம சொல்ல தயாரா இருக்கிறோமா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா சத்தியம் தன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். தன்னால ஜெயிக்காது. இவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. கேட்டா என்னவா? சத்தியம் ஜெயிக்கும், சத்தியமே வெல்லும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா எப்படி சத்தியம் ஜெயிக்கும்? அப்படி எந்த இறை தூதராவும் ஜெயித்து காட்டினாங்களா? எந்த இஸ்லாமிய வரலாறு நமக்கு அப்படி சொல்லுதா? அல்லாஹ்வே நமக்கு எப்படி சொல்லி தருகிறான்? பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில். அசத்தியத்தின் மீது உண்மையை நாம் வீசுகிறோம். வீசணும், உண்மையை சொல்லணும். அப்பதான் அசத்தியம் மங்கும். அப்போதான் பொய் மங்கும், பொய் தகர்க்கப்படும். அப்ப சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லணும். சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில, சோதனைகளுக்கு அஞ்சாம, மிரட்டல்களுக்கு அடிபணியாம, ஒரு ஆளு ரெண்டாள் இருந்த போதிலும் ஈமானிய உறுதியோடு வீதி வீதியாக, தெரு தெருவாக சத்தியத்தை எடுத்துச் சொல்ல நாம் தயாராக இருந்தோமோ, இப்போதும் இனியும் அது போன்று சத்தியத்தை சொல்வதற்கு நாம் தயார் என்றால் அல்லாஹ் வெற்றியை தருவதற்கு தயாரா இருக்கும். இது மார்க்கத்தின் பார்வையில். உலகத்தின் பார்வையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலையும் முஸ்லிம்களை குறிவைத்து, இஸ்லாமிய மார்க்கத்தை குறிவைத்து அசத்தியத்தை உண்மை போல் காட்டுவதற்குரிய வேலையை பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சங் பரிவார் கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய நோக்கம் என்ன? இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, இந்த மார்க்கம் மிகைத்து விடக்கூடாது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை அழிப்பது, இஸ்லாத்தின் வளர்ச்சியை அடக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை அடக்குவது, இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை தடுத்து வைப்பது. அதற்காகத்தான் சங் பரிவார் அமைப்புகள் முஸ்லிம்களை குறிவைக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு உங்க பேர் அப்துல்லா இல்ல, என் பேர் ஐயனார்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, நம்மளை குறிவைப்பார்களா? இந்த பிஜேபிக்கு, மோடி அரசாங்கத்திற்கு, சங் பரிவார் கும்பல்களுக்கு நாம் இலக்கா இருப்போமா? நம்ம பேரை மாத்திட்டா உங்களுக்கு இலக்கே இல்லை, உங்க முகமே தெரிய வேண்டாம். நீங்க அப்துல்லா என்று சொன்னால், அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால், முகமது என்று சொன்னால் நீங்கள் தான் இலக்கு. அப்ப புரிகிறதா? நீங்கள் என்றால் உங்களுடைய முகமது அவர்களுக்கு பிரச்சனை, நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு பிரச்சனை. இந்த மார்க்கத்தை ஒடுக்கணும், இந்த மார்க்கத்தை வளர விடக்கூடாது. சங் பரிவார் அமைப்புகள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற பயத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாத மார்க்கம்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? சொன்னாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்படி சொன்னா இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிற மக்கள் ஒதுங்கி விடுவார்கள். இது பயங்கரவாத மார்க்கம், இந்த மார்க்கத்துக்கு போனா நம்மள பயங்கரவாதின்னு சொல்லிடுவான், தாடி வச்சா நம்மள பயங்கரவாதி என்று சொல்லி விடுவான், புர்கா போட்டு விட்டால் நம்மை பயங்கரவாதி என்று சொல்லி விடுவார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கமாக சித்தரித்தால் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், இந்த மார்க்கத்தை நோக்கி படையெடுத்து வருபவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்று நினைத்தார்கள். அதனால அப்படி சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னது நடந்துச்சா? பயங்கரவாத மார்க்கம் என்று சொன்ன நேரத்தில் நாம எந்த எண்ணிக்கையில இருந்தோம், இப்ப என்ன எண்ணிக்கையில இருக்கிறோம்? இதை நினைச்சு பார்த்தாலே அவனுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததே மேலை நாடுகள்ல. மேலை நாடுகளில் இஸ்லாம் அப்போது வளரவில்லை. இவர்கள் எப்போது இந்த மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கமாக சித்தரித்தார்களோ அப்போதிலிருந்து இப்போது வரை வீறு கொண்டு வளர்கிறது. மேலை நாடுகளில் மூளை முடுக்குகள் எல்லாம் பள்ளிவாசல்கள் படையெடுத்து வருகிறது. அப்ப ஏன், எதனால? பயங்கரவாத மார்க்கம்னு சொல்லுறான், மார்க்கத்தை தேடி படிக்க வரான், குரானை படிக்கிறான், குரானை கேட்கிறான். இங்கே நம்மிடத்தில் எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத நம்முடைய தொப்புள்கொடி சொந்தங்கள், குரானை தாருங்கள், நாங்க படிக்கலாமா, குரானை படிக்கலாமான்னு கேட்கிறாங்க. தாராளமா படிக்கலாம், கொடுங்க. அவன் அப்படி கேட்கறதுக்கு காரணமே நம்ம பாய் தான். இவர் பண்ண வேலை, குரானை ஒளி இல்லாம தொடக்கூடாது, குரானை முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடக்கூடாது, படிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானும் படிக்கிறது இல்லை, படிக்கிறவனையும் படிக்க விடுறது இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா படிக்கலாம் என்று குரானை கொடுத்து படித்து இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய அரிய கருத்துக்கள் இருக்கிறதா? முகமது நபிகள் இவ்வளவு அரிய போதனைகளை இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார்களா? வியப்படைகிறார்கள். மார்க்ஸ் என்கிற ஒரு சகோதரர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்தவர், நபிகள் நாயகத்தை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், படித்தால் ஆச்சரியப்பட்டு போவோம். நான் முஸ்லிம் அல்ல, அவர் சொல்கிறார் நான் முஸ்லிம் அல்ல, அவருக்கு இறைவனின் புறத்திலிருந்து தூது செய்தி அருளப்பட்டது என்பதை நான் நம்பவில்லை, ஆனால் அவரை ஒரு மனிதராக பார்க்கிறேன், மனிதராக பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அவரை விட சிறந்த மனிதர் வேறு யாரும் இல்லை. மார்க்ஸ் சொல்றார். எவ்வளவு சமூகத்திற்கு பயனுள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்னு படித்தால் தெரிந்து கொள்கிறார்கள். இப்படி ஏராளமான நபர்கள் குரானை படித்து நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படித்து இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, இஸ்லாத்தை ஏற்போரின் எண்ணிக்கை அதிகரித்ததை ஒழிய இவர்கள் எண்ணியது நடந்ததா? ஆரம்பத்தில் நம்மளை பாதிக்கும். இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், பயங்கரவாதி பயங்கரவாதின்னு சொல்லும் போது நம்மளை பாதிக்கும். அது நூஹ் நபி ஆரம்பத்தில் கேலி செய்தார்கள் அல்லவா, அது போல ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து துரத்தி விட்டார்கள் அல்லவா, அது போல ஆரம்பத்தில் சத்தியத்திற்கு வீழ்ச்சி போல தோற்றம் அளிக்கும். ஆனால் அது இறுதி அல்ல, சத்தியம் வெல்லும், அசத்தியம் வீழ்ந்தே தீரும். இதே இந்த சங் பரிவார் கும்பல்கள். இப்போ இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். RSS தலைவர் மோகன் பகவத் RSS நூற்றாண்டு இயக்கத்தை கொண்டாடக்கூடிய விதமா டெல்லியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுல பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அதுல ஒரு நாள் சொல்றாரு, முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் தாராளமாக வாழலாம். அதை சொல்றதுக்கு நீ யாரு? வேணுமோ நமக்கு பிச்சை போடுற மாதிரி, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் தாராளமாக வாழலாம். சரி, அதுக்கப்புறம் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? ஆனால் அவர்கள் சில சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும். இவன் என்னடா ஹுதைபியா உடன்படிக்கை மாதிரி நம்மள உடன்படிக்கை கூப்பிடுறான். சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும். என்ன சமாதான உடன்படிக்கை? எங்களுக்கு பிரச்சனை மூன்றே மூன்று. மோகன் பகவத் சொல்றார், ஒன்று அயோத்தி, இன்னொன்று காசி, இன்னொன்று மதுரா. இந்த மூன்றிலையும் உள்ள கோயில்கள் எங்களுடைய புனித நம்பிக்கைக்கு உரியவை. அயோத்தி
அங்கே பள்ளிவாசல் இருந்தது, அதை மாற்றி கோவிலாக நாங்கள் ஆக்கிவிட்டோம். மீதமுள்ள 2 இடங்களில் உள்ள பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். யாரு சொல்றது? யாரு? மோகன் பகவத் சொல்றார். RSS தலைவர் சொல்கிறார், காசியில் உள்ள பள்ளிவாசலை முஸ்லிம்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், மதுராவில் உள்ள பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தா நம்ம இந்தியாவில் ரொம்ப அமைதியா வாழலாம். உள்ளத்துல உள்ளது வெளியே வந்துருச்சா? இவங்களுடைய எண்ணம் என்ன, கோரிக்கை என்ன? அயோத்தியை பள்ளிவாசலை, பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசலை இவர்கள் குறிவைத்த போதே அந்த ஒரு பள்ளிவாசல் மட்டுமல்ல இவர்களின் குறிக்கோள், இன்னும் பல 100 பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார்கள். அவற்றை தகர்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். அதற்கான சதி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த சதியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்றாங்களா? வெளிப்படையா சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த சபையிலேயே இன்னொன்றையும் சொல்கிறார். அயோத்திக்காக, அதாவது பாபர் பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு, அங்க ராமர் கோவிலை கட்டுவதற்கு, அதான் அயோத்திக்காக அர்த்தம். அதற்காக நாம் இயக்கம் நடத்தினோம். RSS இயக்கம் நடத்தியது. ஏனைய 2 பள்ளிவாசல்களுக்காக RSS இயக்கம் நடத்த போவது இல்லை. அதோட முடிக்கல, அதுக்கப்புறம் தான் பத்த வைக்கிறார். இவங்க பத்த வைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து சொல்றாரு, ஆனால் RSS உறுப்பினர்கள் அதற்காக இயக்கம் நடத்தினால் அதனை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். RSS முன்னின்று இயக்கம் நடத்தாது. RSS உறுப்பினர்கள் காசியில் உள்ள பள்ளிவாசலை இடிச்சு தரைமட்டமாக்கி அங்க கிருஷ்ணன் கோவிலை உருவாக்குவதற்கு நீங்கள் முன் வருவீர்களானால் தாராளமா செய்யுங்க. மதுராவில் உள்ள பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி அங்க எங்களுடைய இன்னொரு கோவிலை நீங்கள் உருவாக்குவதற்கு பாடுபடுவீர்களானால், இயக்கம் கட்டுவீர்களானால் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம். இது எவ்வளவு வன்மமான பேச்சு! இத்தனை ஆண்டு காலம் அவருடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டை எப்போதும் சுடுகாடாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். நமது அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அதை கை வைக்க கூடாது. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போதே இந்த சட்டம் வந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்காம இவங்க சொல்றாங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்க. இப்படித்தான் பாபர் மஸ்ஜிதுக்கும் சொன்னாங்க, பள்ளிவாசல நீங்களே விட்டு கொடுத்துருங்க. அது அப்படியே சொல்லி 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 இந்த பக்கம் தீய மூட்டி பள்ளிவாசலை இடிக்க வைக்கிறது. சங் பரிவார்களை வன்முறையை ஏற்றி, அவருடைய சிந்தனையில வன்முறையை ஏற்றி பள்ளிவாசலை இடிக்க வைக்கிறது. அந்த வேலையை செய்ய பார்க்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? பள்ளிவாசல தான் கேட்கிறான், 2 பள்ளிவாசல விடமாட்டோம்ங்கிறான். காசியில மதுராவில் உள்ள பள்ளிவாசல்களை விடமாட்டோம் என்கிறார்கள், CA என்கிறார்கள், NRC என்கிறார்கள், NPR என்கிறார்கள், SIR என்கிறார்கள். எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு மன உளைச்சல் வரும். ஆஹா, அப்ப இந்த பூமியில நம்ம ஒரு முஸ்லீமா வாழ முடியுமா முடியாதா? நமக்கு வெற்றியா தோல்வியா? நாம் கருவறுக்கப்பட்டு விடுவோமா, அழிக்கப்பட்டு விடுவோமா? இல்லை. நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போலத்தான் அசத்தியவாதிகள் ஜெயிப்பதை போல தோற்றமளிக்கும், ஆனால் அது ஜெயிக்காது. அல்லாஹ் நாடினால் RSS எந்த நோக்கத்தில் மக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டுவதற்காக சொல்கிறார்களோ அவர்களின் கனவில் அல்லாஹ் மண்ணை அள்ளி போடுவான். இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். முஸ்லிம்கள் சத்தியத்தின்படி நடப்பார்கள், ஆனால் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். இவர்கள் அல்லாஹ்வின் ஒளியாக இருக்கிற இஸ்லாத்தை அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற ஜோதியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். வலவு கரிகள் காஃபிரூன், முஸ்லிம் அல்லாதவர்கள் வெறுத்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நம்முடைய ஈமானுக்கு உரைமேற்றுகிற வசனமாக வைத்துக் கொண்டு நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எத்தனை சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஈமானிய பலத்தோடு நாம் வாழ்வோமே ஆனால், நம்முடைய எந்த ஒரு துன்பத்தையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோமே ஆனால் சத்தியம் வெல்லும். அல்லாஹ் அந்த காட்சியை நம்முடைய தலைமுறையை பார்க்க செய்வான். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் வேண்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.